ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 10 ட்ரிக்னாமெட்ரியில் 6.1 7th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இஃப்னு கொடுத்துட்டு எது கொடுத்தாலுமே அது கிவன்மா. அந்த கிவன்லேருந்து நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு தேவையான வேல்யூஸை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான். தென் ஷோ தட்டுன்றது தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. என்னென்னா tan 3θ என்னது 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. இது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இதை தான் நம்ம LHS RHS எடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சமக்கு இப்போ tan 3θனாவே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஃபார்முலாவையும் இவங்க ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணுற சமக்குலாம் என்ன செய்யணும்னா LHSஐ எடுத்து தனியாக கண்டுபிடிக்கணும், RHSஐ எடுத்து தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்குமே சேம் வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஸோ நமக்கு இந்த LHSல நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும்னா நமக்கு மெயினாக தேவையான வேல்யூ வந்து θ. அதேமாதிரி RHSலேயும் நமக்கு தேவையான வேல்யூ θன்ற வேல்யூ வேணும். ஸோ இந்த θன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு தேவையான θ வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ கிவன் எடுத்துக்கிறோம். √3 sin θ minus cos θ is equal to என்னது 0. ஸோ மைனஸ் cos θ அந்த சைட் போச்சுன்னா என்னது ப்ளஸ் cos θ. ஸோ sin θ is equal இந்த மல்டிப்ளையில் இருக்க √3 அந்த சைட் போச்சுன்னா டிவைடு, அப்புறம் இந்த cos θ வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ இது ஏன்னா இதை எப்படி பிரிக்கலாம்னா cos θ இன்ட்டு 1/√3 அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா, மீனிங் மாறல பாருங்கள். cos θ இன்ட்டு 1 cos θ டிவைடில் வந்து √3 இருக்குது. அப்போ இந்த மல்டிப்ளையில் இருக்க cos θ அந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடு, சைன் பை காஸோட வேல்யூ என்னது tan. ஸோ tan θ is equal to என்னது 1/√3. ஸோ tan நம்ம ஆல்ரெடி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். லோயர் ஃபிங்கரில் 1 தான் இருக்கணும், மிடில் ஃபிங்கரில் 3, அப்பர் ஃபிங்கரில் 3 இருக்கணும். அப்போ இது டினோட் பண்ணுற பிளேசஸ் வந்து என்னது ரிங் ஃபிங்கரோட வேல்யூ வந்து என்னது 30 டிகிரி. சரிங்களா. ஸோ θ ஈக்குவல் டு என்னது 30 டிகிரி. அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி தெரியாதவங்க டேபிள் காலம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் டேபிள் காலமில் பார்த்துக்கலாம். ஸோ டேனோட வேல்யூ 1/√3 அந்த டேபிளில் எப்போ வரும் 30 டிகிரின்ற இடத்துல வரும். ஸோ tan 3θ இஸ் ஈக்குவல் டு என்னது tan 3 இன்ட்டு θவோட வேல்யூ 30 டிகிரி tan 90 டிகிரி. tan 90 டிகிரி 90 டிகிரினா எந்த ஃபிங்கர்மா, தம் ஃபிங்கர் இல்லையா. தம் ஃபிங்கருக்கு மேலே எதுவுமே இல்லை, கீழே tan θவோட வேல்யூ வந்து என்னது tan θ ஈக்குவல் டு என்னது √ பிலோ ஃபிங்கர் டிவைடட் பை √ அபவ் ஃபிங்கர். அப்போ அபோவில் ஒன்றுமே இல்லைன்னா கீழே 0ன்னு வந்துருச்சுனாவே அதோட வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி. அடுத்து RHS எடுத்துக்கிறோம். RHSல என்ன இருக்குது 3 tan θ minus tan cube θ டிவைடட் பை 1 minus 3 tan square θ. ஸோ θ இருக்க இடத்துலலாம் என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்ச θவோட வேல்யூ 30 டிகிரின்றதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 30 டிகிரினா நம்ம என்னன்னு பார்த்தோம் 1/√3 பார்த்தோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ எங்கெல்லாம் 30 டிகிரி tan 30 வருதோ அங்கெல்லாம் 1/√3 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து க்யூப் பண்ண என்னமா வரும் 1க்கு எத்தனை தடவை க்யூப் பண்ணாலும் 1 தான். ஸோ √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3. ஸோ √3 இன்ட்டு √3 என்னது 3. ஸோ 3√3ன்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா. இந்த இடத்துல என்ன வரும் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்னால் வெறும் 3 மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ 3/√3 மைனஸ் 1/3√3 டிவைடட் பை 1 minus 3 இன்ட்டு 1/3. ஸோ இந்த 3 இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா, ஏன்னா நம்ம LHSல வந்த வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு தான் வந்திருக்கு. அதே இன்ஃபினிட்டி வேல்யூவை தான் இங்கே கொண்டு வரணும். எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு என்னது இன்ஃபினிட்டி. ஸோ கீழே டினாமினேட்டரில் 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா. அதை அப்படியே வச்சுருங்க. 1 minus 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அங்கேயே 1 minus 1 வந்து என்னது 0. ஸோ இன்ஃபினிட்டி. அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஃபஸ்ட்டு LHS எடுத்து சால்வ் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்துருச்சு, RHS எடுத்து சால்வ் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்துருச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன செய்யலாம், ஈக்குவேட் பண்ணலாம். தேர்ஃபோர் tan 3θ is equal to என்னது 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. hence proved ன்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா.